எஸ்ரா, நெகேமியா ஆகியோரின் தலைமையில் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்களால் பல தடைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி பல வருட முயற்சியின் பின் கிறிஸ்துவுக்கு முன் 444 மீண்டும் எருசலேம் தேவாலயம் அதே இடத்தில் கட்டப்பட்டது. அவர்கள் எருசலேமின் மதில்களையும் கட்டினார்கள். இஸ்ரவேலரின் மிக முக்கிய புனித ஸ்தலமாக விளங்கிய இரண்டாவது எருசலேம் தேவாலயமும் கிரேக்க, பெர்ஷிய, ரோம சாம்ராஜ்யங்களின் தலையீடுகளுக்கும் படையெடுப்புகளுக்கும் உட்பட்டது. இஸ்ரவேல் தேசம் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது கிறிஸ்துவுக்கு முன் 168 சிரியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆன்டியோகஸ் என்பவன் எருசலேமை கைப்பற்றி தேவாலயத்தை மிகவும் தீட்டுப்படுத்தினான். அவன் கிரேக்க கடவுளான சூயஸின் சிலையை தேவாலயத்தில் வைத்து அருவருப்பானவைகளை பலியிட்டு யூதர்கள் கிரேக்க கடவுள்களை வணங்கும்படி பணித்தான். இதனை மக்கதியா மக்கபி என்ற ஆசாரியன்